தேமுதிக விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி தான் அது ஒரு முட்டுக்குட்டையா இருக்காரு. அவர் இந்த ராஜ்யசபா கொடுக்கறதுக்கு விரும்பல. ஏன்னா 2 சீட் இருக்கு. 2 சீட்ல ஒரு சீட்டை நம்ம கொடுக்க முடியாதுங்கிறதுல தெளிவா இருக்காரு. காரணம் என்னன்னா அன்புமணியை அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. அன்புமணிக்கு பதிலாக ஒரு மனைவிக்கு சௌமியா அன்புமணி ராஜ்யசபாவுக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டார். ஸோ அவர் கமிட் பண்ணிக்க முடியாது. யாருக்கு? தேமுதிகவுக்கு அவர் கன்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கார். அதனால நீங்க மாவட்ட செயலாளர்கள் யார் வேணாலும் பேசலாம். ஆனால் தேமுதிகவுக்கு அதிமுக கூட்டணிக்கு வர்றதுல பெரிய முட்டுக்கொட்டையா இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். அது விவரம் தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தெரியும். புரியுதுங்களா? நீங்க ராஜ்யசபான்னு சொல்லி தான் நேரம் பேசி முடிஞ்சிருக்குமே. அவர் அந்த ஒரு விஷயத்துல பிடிவாதமாக இருக்காரு. ஏற்கனவே ஒரு ஏமாத்திட்டாருன்னு தேமுதிக சொன்னிச்சு, துரோகம் பண்ணிட்டாருன்னு சொன்னிச்சு, ஆமா விமர்சனம் பண்ணாங்க. பட் இந்த முறை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில நான் இல்லை அப்படின்னு தனக்கு நெருக்கமான ஆட்கள்கிட்ட சொல்லி பேச வேண்டாம், நம்ம தேமுதிக விஷயத்துல நம்ம பேச வேணாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதுதான் உண்மை. இது தெரியாம வெறும் மாவட்ட செயலாளர்கள் யாரும் கேட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் விவரம் தெரிந்த எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வேலுமணி, தங்கமணியா இருக்கட்டும், சிவிஎஸ்ஆ இருக்கட்டும்,